வணக்கம்களே. தன்னுடைய மரணம் நெருங்கிவிட்டது அப்படின்னு தெரிந்து கொண்ட தெலுங்கானாவை சேர்ந்த மருத்துவர் ஒருவர் தன்னுடைய மனைவியுடைய எதிர்காலத்துக்காக செய்த காரியம்தான் தற்போது அனைவரையுமே கண்ணீர் கடலில் ஆழ்த்தியிருக்கு. மனைவியுடைய தேவை மட்டுமல்லாமல் தான் இறந்த பிறகு யாருக்குமே எந்த விதத்திலும் நம்ம சிரமம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா அவர் பார்த்து பார்த்து செஞ்சு வச்சுருக்காரு. இதெல்லாம் இவர் செஞ்சுருக்காரா அப்படின்னு சொல்லி இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட அவருடைய நண்பர்களும் உறவினர்களும் தற்போது வியப்பில் ஆழ்ந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உயிரோடு இருக்கும்போதே மனைவிக்கும் குழந்தைக்குமே ஒன்றும் செய்யாமல் அவர்களை துன்புறுத்தக்கூடிய மனிதர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு மனிதரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அப்படி என்ன தான் இவர் செஞ்சார், நடந்தது என்ன, வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். தெலுங்கானா மாநிலம் கம்பம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ஹர்ஷவர்தன். இவர் படிப்பில் எப்போவுமே முதலிடம் தான். கல்லூரியாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், எங்கே இவர் எந்த வகுப்பாக இருந்தாலும் சரி அதில் இவர் தான் முதலிடத்தை பிடிப்பார். அப்படியே நல்லா படித்த இவர் ஒரு வழியாக எம்பிபிஎஸ் படித்து முடித்து மருத்துவரும் ஆகிட்டார். இவருக்கு ஆஸ்திரேலியா வேலையை கிடச்சிருச்சு. இப்போ இவருக்கு 34 வயசு இருக்கும்போது ஆஸ்திரேலியா இவர் மருத்துவராக வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே இவருடைய உறவுக்கார பெண்ணான ஹேமா அப்படிங்கிற நபருடன் இவங்களுக்கு திருமணம் நடந்துச்சு. கடந்த 2020ஆம் ஆண்டு இவங்களுக்கு திருமணம் நடந்துச்சு. திருமணம் முடிந்த 9 நாளில், அதாவது பிப்ரவரி 20ஆம் தேதி திருமணம் நடந்துச்சு. திருமணம் நடந்த 9 நாட்கள்லேயே ஹர்ஷவர்தன் மீண்டும் வேலைக்காக ஆஸ்திரேலியா போகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுச்சு. அதனால் தன்னுடைய மனைவியை இந்த தெலுங்கானாலே விட்டுட்டு அவர் மட்டும் தனியாக ஆஸ்திரேலியா போயிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கு சென்ற பிறகு எப்படியாவது தன்னுடைய மனைவியும் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி மனைவிக்காக தீவிரமான முயற்சியிலும் ஈடுபட்டு இருந்திருக்காரு. மனைவியோட விசாவுக்காக அவர் ரொம்ப காத்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனால் அதே ஆண்டு, அதாவது பிப்ரவரி மாதம் அவருக்கு திருமணம் நடந்திருக்கு. அதே ஆண்டு அக்டோபர் மாதம் அவருக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. அதாவது புது மாப்பிள்ளையாக மனைவி இல்லாமல் ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற ஹர்ஷவர்தனுக்கு மனைவியை எப்படியாவது நம்ம சீக்கிரமாகவே இங்கே அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் மனதில் எண்ணிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் விதி அவருக்கு கொடுத்ததோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு குரூரமான முடிவு தான். அவரது வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான புயல் அன்று வீசியது. அதாவது அவர் எப்போவுமே உடற்பயிற்சி செய்கிறது வழக்கம். அன்றைக்கி அப்படி தான் வழக்கம் போல் அவர் ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ திடீர்னு அவர் ரத்த வாந்தி எடுத்திருக்காரு. மருத்துவரான ஹர்ஷவர்தனுக்கு இது ஏதோ தப்பாக இருக்கே, நமக்கே ரத்த வாந்தி எடுத்தோம், சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா முழு உடல் பரிசோதனை செஞ்சுருக்காரு. அதில் அவருக்கு அதிர்ச்சிகரமான செய்தி தான் இருந்திருக்கு. அவருக்கு புற்றுநோய், அதாவது நுரையீரல் புற்றுநோய் இருக்குது அப்படிங்கிறது அந்த உடல் பரிசோதனையில் தெரிய வந்திருக்கு. அதுவும் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இவருக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அதாவது இன்னும் இவர் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார், அதிகபட்சம் ஒரு 2 வருஷம் தான் உயிரோடு இருப்பார் அப்படிங்கிற அந்த மருத்துவ அறிக்கையை பார்த்ததுமே இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ரொம்ப கவலை அடைய ஆரம்பிச்சிட்டாரு. திருமணமாகி 9 நாட்கள் மட்டுமே தான் மனைவியோட வாழ்ந்திருக்காரு. இப்படி 9 நாட்கள்லேயே மனைவியை பிரிந்து வந்த ஹர்ஷவர்தனுக்கு விதி இப்படி ஒரு கொடூரமான விளையாட்டை இப்படி விளையாடும் அப்படின்னு சொல்லி அவர் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்கவே மாட்டார். முதல்ல இது அவருக்கு ரொம்ப கஷ்டத்தை தந்தாலும், நம்ம மனுஷனாக இந்த உலகத்தில் பிறந்துட்டா சாவு எப்படியும் தானே தீரும், மனுஷனாக இருந்தால் அவன் செத்து தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த, இந்த யதார்த்தமான இந்த விஷயத்தை அவர் ஒரு வழியாக ஏற்றுக்கொண்டு மனசையும் தேர்த்திட்டார். அதுக்கப்புறம் இவர் தன்னுடைய பெற்றோர்கிட்டையும் தன்னுடைய மனைவிக்கிட்டையும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தியிருக்காரு. முதல்ல அவராலே தாங்கிக் கொள்ள முடியல. அவர் தன்னை ஒரு வழியாக தேர்த்தின பிறகு தான் இந்த விஷயத்தை தன்னுடைய பெற்றோர்கள்கிட்டையும் மனைவிக்கிட்டையும் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை கேட்டு அவர்கள் எல்லாமே கதறி எழுதியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அவருடைய மனைவி அவரோட வெறும் 9 நாள் தான் வாழ்ந்திருக்காங்க. இப்படி ஒரு விஷயத்தை சொன்ன உடனே அவங்க, நம்ம வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, நமக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே தன்னுடைய கணவனை இழக்க போகிறேனே, அவரும் சாவு முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கதறி துடிச்சிருக்காங்க. ஒரு வழியாக ஹர்ஷவர்தன் தன்னுடைய மனைவியை தேர்த்திருக்காரு. அது மட்டும் இல்லை, நான் இங்கே சிகிச்சை நல்லா இருக்குது, ஆஸ்திரேலியாவில் நல்லா தான் சிகிச்சை கொடுக்குறாங்க, நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் எனக்கு எதுவும் ஆகாது, எனக்கு சீக்கிரமாகவே குணமாயிரும், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கவலையோடு இருந்த அவங்கள அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியாக தேர்த்திருக்காரு. அதே சமயத்தில் தான் இறந்து விட்டால் தன்னுடைய இளம் மனைவி நிர்கதி ஆகி விடுவாளோ அப்படின்னு அவர் எண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அதுக்காக அவளுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. தான் இறந்த பிறகு அவளுக்கு பண பலன்கள் தேவைப்படும், அதாவது பணம் தேவைகள் அதிகமாக இருக்கும், அதை எப்படி கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணுமோ அதெல்லாமே செஞ்சுருக்காரு. அதாவது தான் இறந்த பிறகு இன்சூரன்ஸ் பணம் தன்னுடைய மனைவிக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு பெரிய தொகைக்கு அவர் இன்சூரன்ஸ் பாலிசியும் எடுத்திருக்காரு. இப்படி ஒரு பாலிசி அவர் எடுத்திருக்காரு, அவர் மனைவிக்காக இதை செஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயமே அவர் தன்னுடைய மனைவி கிட்ட இந்த விஷயத்தை அவர் சொல்லவே இல்லை.
மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு 2 வருஷம் தான் உயிரோடு இருப்போம், அதனால் நம்ம மனைவி கிட்ட இதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவர் மறைச்சிருக்காரு. அதே சமயத்தில் நான் 2 வருஷம் தான் உயிரோடு இருப்பேன், அதனால் உனக்கும் ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லி மனைவியை வந்து புரிய வச்சு, நான் உனக்கு முன்கூட்டியே விவாகரத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி மனைவியை புரிய வச்சு அவருக்கு விவாகரத்தும் கொடுத்துருக்காரு. நீ சீக்கிரமாகவே மறுமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி மனைவியை வந்து வற்புறுத்திருக்காரு. ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் அதை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனைவி வந்து ரொம்ப உறுதியாக இருந்திருக்காங்க. தன்னுடைய மனைவியை வந்து அவர் விதவையாக பார்க்குற அவர் விரும்பலை. அதுக்காக தான் முன்கூட்டியே தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லி அவருக்கு விவாகரத்தும் கொடுத்துருக்காரு. மகன் வந்து இந்த மாதிரி பெற்றோர்கள்கிட்ட வந்து நான் இப்போ இந்த மாதிரி எனக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு, நான் வந்து சீக்கிரமாக இதாகிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய வார்த்தைகளை முதல்ல அவருடைய பெற்றோர்கள் நம்பவே இல்லை. அவங்க பதட்டத்தில் வந்து தன்னோட மகனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு தான் அவங்க நினச்சாங்க. மகனை பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரே ஏக்கமாக இருந்துச்சு. நீ இந்தியாவுக்கு வந்துருப்பா, இந்தியாவிலே நீ வந்து சிகிச்சை எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி எவ்வளோ வற்புறுத்தி கூப்பிட்டாங்க. நீங்கள் இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் அவரோ வந்து இல்லை, இந்தியாவை விட ஆஸ்திரேலியா தான் நல்ல தரமான சிகிச்சை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் இந்தியாவுக்கு வர மறுத்துட்டார். இந்த பெற்றோர்கள்ட்ட வந்து அதனால் அடிக்கடி தினமும் வந்து நம்ம தான் செத்துருவோமே அப்படின்னு சொல்லி தினமும் தன்னுடைய பெற்றோர்கள்கிட்டையும் மனைவிகிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் வீடியோ கால் பேசாத நாளே கிடையாது. தினமும் பேசிக்கிட்டே தான் இருந்தார். மேலும் தான் இறந்து போனால் தன்னுடைய உடலை வந்து இந்தியாவுக்கு கொண்டு செல்வதை எந்த விதமான சிரமமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உடல்நிலை குறித்து ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய ஆஃபீஸர்கள் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் இறந்து போனால் தன்னை அடக்கம் செய்ய தன்னுடைய உடலை வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உடனே வந்து இந்தியாவுக்கு அனுப்ப வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸாக இருக்கோ அத்தனை ஃபார்மாலிட்டிஸுமே அவரே வந்து முன்னின்று முடிச்சு வச்சுருக்காரு. 10வது வரைக்கும் விமான கட்டணம் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து முன்கூட்டி அவர் செலுத்தி வச்சுருக்காரு. அது போக தனக்காக வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சவப்பெட்டியுமே முன்கூட்டியே வந்து வாங்கி வச்சிருக்காரு. தன்னுடைய உறவினர்களுடன் அடிக்கடி வீடியோ காலில் வந்து பேசி வந்தார். கடந்த அக்டோபர் மாதம் 2020ஆம் வருடம் சொந்த ஊருக்கு வந்து ஒரு 15 நாட்கள் தன்னுடைய பெற்றோருடன் உறவினர்களுடன் வந்து தங்கியிருந்துட்டு மறுபடியும் ஆஸ்திரேலியா போயிருக்காரு. இந்த நிலையில் தான் எதிர்பார்த்தது போலவே ஹர்ஷவர்தனுக்கு யமன் களவாடி செல்லும் தேதியும் வந்தது. அதாவது கடந்த மாதம் 24ஆம் தேதி அவருடைய உடல்நிலை வந்து தீவிரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு இரவே நம்மளுடைய உயிர் பிரிந்து விடும் அப்படிங்கிறது ஹர்ஷவர்தனுக்கு புரிஞ்சிருக்கு. அவருடைய உடல்நிலை வந்து ரொம்பவும் மோசமாக இருக்குது. தான் இன்னும் சில நேரங்கள் மட்டும்தான் உயிரோட இருப்பேன், இறந்து விட போகிறேன் அப்படிங்கிற அறிந்த அவர் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்பாகவே தன்னுடைய நண்பர்களுக்கு தான் இறக்கப் போவதாக தெரிவிச்சிருக்காரு. தன்னுடைய நண்பர்களுக்கு ஃபோன் செய்து வாட்ஸ்அப் மூலமாகவும் இன்னும் இன்று மாலை நான் வந்து என்னுடைய வீட்டில் இறந்து கிடப்பேன், என்னுடைய உடலை வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காரு. இதை பார்த்து அலறி அடித்து கொண்டு அவருடைய நண்பர்கள் ஹர்ஷவர்தனுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் உயிரற்ற அவருடைய உடலை தான் அங்கே பார்க்க முடிஞ்சிருக்கு. அதனைத் தொடர்ந்து அவருடைய இறுதி ஆசைப்படி ஏற்கனவே அவர் செய்து வைத்திருந்த ஏற்பாடுகளின் அடிப்படையில் அவருடைய உடலை வந்து விமானம் மூலமாக ஆஸ்திரேலியாவில் இருந்து ஹைதராபாத்திற்கு இருக்கக்கூடிய பேகம்பேட் விமான நிலையத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதைத் தொடர்ந்து கடந்த 5ஆம் தேதி அவருக்கு இறுதி சடங்குகளும் நடத்தப்பட்டிருக்கு. அப்போது அவருடன் உடலோடு அவர் தன் மனைவிக்காக செய்து வைத்திருந்த பொருளாதார உதவிகள் அடங்கிய ஆவணங்கள், அதாவது இன்சூரன்ஸ் செய்திருக்கல, அதற்கான ஆவணங்கள் எல்லாமே வந்து அதோட சேர்ந்து வந்திருக்கு. இதை பார்த்து தன்னுடைய கணவன் எனக்கு விவாகரத்து மட்டும் கொடுக்கல, தான் பின்னாடி எந்த விதமான பிரச்சனையும் சந்திக்கக்கூடாது, பொருளாதாரத்தில் நான் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு அவர் இன்சூரன்ஸ் வேறு எடுத்து வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அவங்க கதறி அழுதுருக்காங்க. இதை பார்த்து அவருடைய மனைவியும் பெற்றோரும் கதறி அழுதது அங்கு சுற்றியிருந்த அவருடைய நண்பர்களையும் உடலுடைய மனதையும் கரைய வைத்தது. தனக்கு தீராத நோய் இருக்கிறது என அறிந்ததும் தன்னுடைய இறப்பை தைரியமாக எதிர்கொண்ட ஹர்ஷவர்தன் ஒரு காவிய நாயகன் என்றேதான் சொல்ல வேண்டும். இந்த நல்ல ஆத்மா சாந்தி அடைய அனைவரும் பிரார்த்திப்போம். இவரின் இந்த செயல் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த ஒரு செயலை செய்த இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இவரை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.